ஐயோ, இவன் போற ஸ்பீடை பார்த்தா மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவான் போல இருக்கே. டேய் போதும்டா. ஏன்? பிரசாதம் சாப்பிட்டா மீதி வைக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பாட்டி இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லையே. பாட்டி ஏதாவது மறந்துருப்பாங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கன்னு நான் சொல்றேன்ல. அப்படியா? சரி. சரி திரு படு, நான் கால் அமுத்தி விடுறேன். அதெல்லாம் வேணாண்டா. டேய், முன்னெல்லாம் நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்தா உனக்கு கால் வலிக்குன்னு சொல்லி என்கிட்ட கால் அமுத்தி விட சொல்லுவ. இப்போ நீ வேணாங்கிற. டேய் வேணாம் விடுறா. ஏய் நீ படு, கையில வேற அடிபட்டு இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்கும், நான் அமுத்தி விடுறாங்கிற. நீ வேணான்னு சொல்ற. படு படு, நான் அமுத்தி விடுறேன். டேய் என்னடா தடவுற? தடவுறனா? இல்லையே, நான் நல்லா அமுத்தி விட்டுட்டு தான் இருக்கேன் பாரு. சரி. ஏ மயிலு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன? ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடா? என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு லக்ஷ்மி இருக்காளே, ஹாஸ்பிட்டல்ல ரூமுக்கு வந்து என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போன மாதிரியே இருந்துச்சுடா. அது எப்படி முடியும்? நீ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல வந்தான்னு. அது வந்து திரு, நீ அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருந்திருப்ப, அதனால அந்த பொண்ணு வந்த மாதிரி உனக்கு தோணி இருக்கும். இல்லைடா, எனக்கு நல்லா தெரியும் அது கண்டிப்பாக லக்ஷ்மி தான். நான் மயக்கத்தில் இருந்தப்போ கூட அவன் வந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது எப்படிடா முடியும்? அது நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நான் தான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன், நீ இல்லைங்கிற. உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. மகா, நீ இங்கேயா இருக்க? ஆமாக்கா. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, வரியா? வரேன்க்கா. வா போலாம். மகா அப்படி என்னத்த உள்ள வச்சா? அன்னைக்கு கர்வா சவுத்து நடக்கிற அன்னைக்கும் மகா இப்படிதான் நான் வரது தெரிஞ்சு மறைச்சு வச்சா. என்னவா இருக்கும்?
இது என்ன இது? தெரு மகா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி போட்டோ மகா கையில இருக்கு. இது எப்படி? எப்போ? கடவுளே, சத்தியமா மகாக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது நிஜமா? திரு இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கானோ? ஐயோ கடவுளே, என்னது இது? எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இப்ப என்ன பண்றது? ஏ மகா, என்னக்கா? சொல்லுங்கக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அக்கா, என்னாச்சு? காவேரி அக்கா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, மகாவை எதுக்காக இப்படி இழுத்துட்டு போறாங்க? உன்னை வேலை செய்யறவன் மாதிரியா பார்த்தேன்? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்தேன். எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், இவ்ளோ நாள் எங்க எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்துனது போதும். இப்போ உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. போதும் நடிச்சது. எந்திரி, எந்திரின்னு சொல்றேன்ல. மகா, மகா, ஏ மகா, மகா.